அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று மார்ச் 1, 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையர் நவீன் சால்வாவை நீக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி பரிந்துரையை குடியரசுத் தலைவர் திரு பிரதீபா பட்டேல் அவர்கள் இன்று தள்ளுபடி செய்ததாக தகவல்கள் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது தமிழகத்தை சேர்ந்த ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பொய் பத்திரிகை பக்கம் பக்கமாக கோபால்சாமியை பற்றி எழுதியது இப்போது அது மூக்குடைப்பட்டு இருக்கிறது என்றும், இதேபோல் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை முன்னாள் துரோகி வேணுகோபாலை பற்றி பக்கம் பக்கமாக எழுதி அதையும் மூக்குடைப்பட்டு தமிழகத்துக்கு பொய் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகி உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் நாளை சென்னை வர இருப்பதாகவும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை பற்றி தன்னுடைய கட்சி தொண்டர்களிடம் உரையாற்ற இருப்பதாகவும், பின்பு தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்திக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவர் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நெருங்கிய நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை பிரச்சினை பெரிதாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்களை கடுமையாக தாக்கி திசை திருப்பப்பட்டது. தற்போது அதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதால் அவரை நேற்று தூத்துக்குடியில் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்து இருப்பதாகவும், அவருடன் 2 எம்எல்ஏக்களும் சேர்க்கப்பட்டு சிறையில் இருப்பதாக தூத்துக்குடியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டுக்கும் இலங்கைக்கும் நடக்கும் போரின் போது அப்பாவி தமிழர்களை இலங்கை இராணுவத்தினர் கொல்லுவதாகவும், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு முன்பாக இலங்கை தமிழர் ஒருவர் தீக்குளித்ததாகவும், அவர் சிகிச்சைக்காக தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் +2 தேர்வுகள் நாளை திங்கட்கிழமை தொடங்குகின்றன. மொத்தம் 6,90,000 மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுத இருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக மீறப்பட்டிருக்கிறது என்ற கருத்து தெரிவித்து திமுக அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வோம் என்று கடந்த 2007 அக்டோபர் 1ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்த போது குட்டுப்பட்டு தலை வீங்கியது கருணாநிதியின் நினைவுக்கு வரவில்லை போலும் என்று ஒரு கருத்தை அவர் இன்று வெளியிட்டிருக்கிறார். வரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை தேசிய கட்சிகள் என்று கூறிக்கொள்வது குறைந்து விடும் என்று தெலுங்கு தேச கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கும் பத்திரிகையாளர் திரு வித்யாதரன் அவர்களை உடனடியாக ராஜபக்சே விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி சென்னையில் போராட்டம் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய், தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று வீடு திரும்பியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ், மத்திய பாராளுமன்றத்துறை அமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில்
உள் நோயாளிகளுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கட்டிடத்தை இன்று திறந்து வைத்ததாக பாண்டிச்சேரியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் 57வது பிறந்த நாளை ஒட்டி திமுக தொண்டர்கள் பல இடங்களில் சிறப்பாக கொண்டாடியதாகவும் அவரை முன்னாள் அமைச்சர் திரு தயாநிதி மாறன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு இன்டர்நெட் உரிமையாளர்கள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா சென்னையில் கோலாகலமாக நடந்ததாகவும் அதன் தலைவர் திரு முருகன் அவர்கள் தலைமையில் பல பகுதிகளில் உள்ள இன்டர்நெட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எகிப்து நாட்டை சேர்ந்த ஒட்டி பிறந்த சிறுவர்களை சவுதி அரேபியா ரியாத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் 15 மணி நேரம் ஆபரேஷன் செய்து வெற்றிகரமாக அதை பிரித்ததாக ரியாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 1 மார்ச் 2009 பிற்பகல் 3:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெப்பத்தின் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருப்பது போல் இன்றும் வெப்பம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.